السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله مولانا العظيم. قال النبي محمد رسول الله صلى الله عليه وسلم: إن الله ينطق على لسان عمر أو كما قال عليه الصلاة والسلام. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவருக்கு, அவனின் அன்பும் அருளும் அகிலத்தின் வல்லல் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக்கி கொண்ட சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர் அனைவரின் மீதும் நிறைவாக நிகழ்த்துவாங்க. புனிதமான இடத்தில் குர்ஆனுடைய விளக்க உரையை சிறிது நேரம் கேட்பதற்காக அமர வைத்த அல்லாஹ் நிலையான உலகமான நாளை மறுமையில் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கிற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு, நம் குடும்பத்தார்களுக்கும் தருவானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் எப்போதும் கண்ணியத்தை தருவானாக, பாதுகாப்பை வழங்குவானாக. இஸ்லாமியர்கள் அடுத்தவர்கள் பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாக அல்லாஹ் எப்போதும் ஆக்கி அருள்வானாக. எந்த வழியை, எந்த சித்தாந்தத்தை அண்ணல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக காட்டி சொல்லி தந்தார்களோ அதை எடுக்கின்ற உம்மத்தாக அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய தலைமுறைகளையும் ஆக்கிடுவானாக. ஈமான் கொண்டதற்கு பிறகு அதிலிருந்து சற்றும் விலகி விடாமல் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் மறைவுக்கு பிறகு நம்மளுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு நிறைந்தவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற குர்ஆனுடைய விளக்க உரையில் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய 62வது வசனத்தின் பொருளுரையும் விளக்க உரையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பு நிறைந்தவர்களே, குர்ஆனுக்கு இருக்கிற சக்தி எதுக்கும் இல்லை அப்படிங்கிறத நியாயம், அதனுடைய உண்மை என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இந்த ஆயத்து ரொம்ப பெருந்துணையாக இருக்கும். குர்ஆனை யாரு சேர்ந்திருக்கிறாங்களோ, குர்ஆனை யார் ஓதுற பழக்கம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, எவ்வளவு உதவிகள் இருக்கு என்பதை இன்றைய வாரத்தினுடைய தஃசீருடைய விளக்க உரையை நாம் பார்க்க முடியும். அதற்கு ஒரு முன்னோட்டமாக அல்லாஹ் தஆலா ஈமானை வைக்கிறான். ஈமான் சம்பந்தமான செய்தியை இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்திலே ஈமான்தாரிகள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள். யூதர்களிலேயே பல பிரிவுகளும் இருக்கிறார்கள். சாயிபீன்கள் என்று சொல்லக்கூடிய பல பிரிவுகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இவர்கள் அனைவர்களையும் அழைத்து ஒரு செய்தி சொல்லுகிறான். அந்த செய்தி தான் இன்றைக்குரிய குர்ஆனுடைய வசனம். வாருங்கள் பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவுடைய 62வது அத்தியாயம் வசனம் 62வது வசனம். இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது, யூதர்களாக இருப்பவர்கள், வன்னஸாரா, கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள், வஸ்ஸாயிபீன், வஸ்ஸாபியீன், அந்த யூதர்களுடைய ஒரு பார்ட்டி தான் சாபியீன்கள் என்பது. வஸ்ஸாபியீன், சாபியீன்கள்
இவர்கள் எல்லாம் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு வஅமில ஸாலிஹன் நல்லவர்கள் செய்து வந்தால் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்குண்டான கூலி அவர்கள் ரப்பிடத்தில் உறுதியாக இருக்கிறது. அவர்களுடைய கூலி அவர்களுடைய ரப்பிடத்தில் நிச்சயமாக இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம், இந்த உலகத்தில் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்ல 4 பார்ட்டிகள், மோமின்கள், யூதர்கள், நசராக்கள், சாபியீன்கள். சாபியீன்கள்ங்கிறது யூதர்கள்ல ஒரு பார்ட்டிகள், சில பேர் நசராணிகள் ஒரு பார்ட்டிகள் சொல்றாங்க. இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்றான், முதல்ல நீங்க ஈமான் கொள்ளுங்க. எப்படி ஈமான் கொள்ளணும்னா அல்லாஹ்வை நம்பணும். நம்ம ஈமான்ல மத்த மதரசாவளே சொல்லி தருவாங்க. ஈமான் 2 வகை ஈமான், முஜ்மல் முஃபஸ்ஸல். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாஸில் மௌத். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்ச அழகான ஒரு கொள்கை கொள்ளக்கூடிய செய்திகள். நம்ம கொள்கை எப்படி இருக்கணுங்கிற செய்தி. கொள்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்ப இந்த ஈமான் உங்களிடத்தில் வரணும்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நீங்க ஈமான் கொள்ளணும். குர்ஆன்ல அல்லாஹ்வு ஈமான் கொள்ளணும்னு வரதும் நிறுத்திடுச்சு. நம்ம ஈமானை படிச்சிருக்கிறோம். மலக்குமார்களை ஈமான் கொள்ளணும், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளணும், வேதங்களை ஈமான் கொள்ளணும், மறுமையை ஈமான் கொள்ளணும். இங்க வந்துருச்சு வல் யௌமில் ஆகிர், மறுமையை ஈமான் கொள்ள வேண்டும். அதே போல எந்த நல்லது கெட்டது வந்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருதுன்னு நம்புறோம். விதியை நம்பணும், மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை நம்பணும். அப்படி எல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுதான் நம்ம கொள்கை. அது ஈமான் கொள்வது பேர் தான் கொள்கை. இதுல ஒருத்தருக்கு சந்தேகம் சிறிதளவு வந்தாலும் சரி, அவர் ஈமான்தாரியாக இருக்க மாட்டார், அவர் மூமினாக இருக்க மாட்டார். ஈமான் எவ்வளவு பெருசுங்கிறத இந்த ஆயத்து சொல்லுது. ஏதோ அல்லாஹ் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டாங்க, அது ஈமான் இல்லை. ஒருத்தர் எனக்கு குர்ஆன் மட்டும் போதும், அல்லாஹ் மட்டும் போதுங்கிற சரியா இல்லையா? அல்லாஹ் போதுங்கிற சரியில்லை. ஈமான் அங்கே நிக்கல. அடுத்தவர் ரசூல்மார்களை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், வேதங்களை எல்லாம் நம்பணும். ஒருத்தர் ரசூல்மார்களை முழுசா நம்பலன்னா ஈமான்தாரி இல்லை. ரசூல்மார்களை முழுசா நம்பணும். ஒரு நபியை எடுத்து ஒரு நபியை விட்டாருன்னா அவர் ஈமான்தாரி இல்லை. ஒரு வேதத்தை எடுத்து மறு வேதத்தை விட்டாருன்னா ஈமான்தாரி இல்லை. சில மலக்குமார்களை நம்பவும் சில மலக்குமார்களை நம்ப மாட்டோம்னு சொன்னா ஈமான்தாரி இல்லை. இப்படி எல்லாம் இருந்தாங்க சில பேர். வேதங்களை சில வேதங்களை எடுத்தவங்க இருக்கிறாங்க. மலக்குமார்களை சில மலக்குமார்களை தான் சில பேருக்கு பிடிக்கும். வேதக்காரர்களுக்கு ஜிப்ரீல் மீகாயில பிடிக்காது. சில கூட்டத்துக்கு சில மலக்குமார்களை பிடிக்காது, சில வேதங்களை பிடிக்காது, சில நபிமார்களை பிடிக்காது. யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களையே யூதர்களுக்கு பிடிக்காது. யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களே யூதர்களுக்கு பிடிக்கல. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. முழுசா நம்பணும். அப்பதான் அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்கிறான். என்ன கிடைக்கின்றா? ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி அவர்களுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது. பாருங்கள், பார்க்கலாம். ஈமான் என்ன, எப்படிப்பட்ட ஈமான் பாருங்க. அல்லாஹ் ஈமானை எப்படி உறுதியா வச்சுக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்றான். நம்மளுக்கெல்லாம் ஈமான் எல்லாத்தையும் இருக்கு இல்லைங்க. ஆனா அந்த ஈமானை பாதுகாக்கிற நிலைதான் தெரியாம இருக்கும். எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல. ஒரு பொருளை வாங்கினோம், வீட்டுல பாதுகாக்க தெரியாது. அப்படிதான் நம்மளுடைய இயல்பு. அதுதான், வாங்க தெரியும், பாதுகாக்க தெரியாது. வீட்டுல உள்ள பொருள் சீக்கிரம் கெட்டு போறதுக்கு காரணம் அதுதான். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கெட்டு போறதுக்கு காரணம் அதுதான். சின்ன வயசுல நீங்க ஹாஸ்பிட்டல் எத்தனை பேருக்கு பாதுகாக்க தெரியல. இப்ப பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஈமானை எப்படி பாதுகாக்கிறது? இந்த ஈமானை எப்படி பாதுகாக்கிறது? அல்ல அதுக்கும் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றா, இன்னல்லதீன காலு, சில பேர் ரப்பு அல்லாஹ், எங்க ரப்பு அல்லாஹ்னு சொல்லுவாங்க. நம்மள அப்படிதானே சொல்றோம், எங்க ரப்பு அல்லாஹ்னு சொல்லுவோம். சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லும் போது நம்ம சொல்லணுங்க. அப்படியே நீங்க கேட்டுட்டே இருக்க கூடாது.
குர்ஆன் ஆயத்து இது. ரப்புன் அல்லாஹ், எங்கள் ரப்பு அல்லாஹ், அல்லாஹ் அப்படி சொல்லுவாங்கங்கறான். அப்ப நம்மள தான் சொல்றாங்கறத உறுதிப்படுத்த மனசுக்குள்ள சொல்லிக்கிறோம், ரப்புன் அல்லாஹ், எங்க ரப்பு அல்லாஹ் தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சும்மஸ்தகாமு, அப்புறம் அதுல நிலையா இருப்பாங்க, அதுல நிலையா இருப்பாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நிலையா ஈமான்ல இருந்துட்டா அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? தத்தனஸ்ஸல் அலைஹில் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களுக்கு வந்து இறங்குவார்கள். எவ்வளவு நன்மை பாருங்க. அல்லாஹ்னு சொல்லணும், அதுல நிலையாக இருக்கணும். ஈமான் கொண்டதுக்கு அதுல நிலையா இருந்தா ஒரு செய்தி என்னண்டா, ஒண்ணு மலக்குமார்களை நாம் சந்திக்க முடியும். இது ஒரு செய்தி. எந்த மாதிரி மலக்குமார்கள்? அதோட சும்மா இல்லை, வந்து சொல்லுவாங்களாம், பயப்படாதீங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, கவலைப்படாதீங்க. இங்க அல்லாஹ் சொன்னாங்க பயம் இல்லை கவலை இல்லை. மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்களாம், பயப்படலாம் வேண்டாம், கவலைப்படலாம் வேண்டாம், உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சொல்லப்பட்டது மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மலக்கு யாருக்கு? அந்த ஈமானோடு இருக்கிறாங்களே அவருக்கு சொல்லுவாங்க. இது முதல் செய்தியா. இரண்டாவது ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வைதா துலியத் அலைஹிம், அவர்கள் மீது ஓதப்பட்டு விட்டால், குர்ஆனுடைய வசனம் அவர்கள் மீது ஓதப்பட்டு விட்டால் அவர்களுக்கு ஈமான் கூடிவிடும் என்று அல்லாஹ் சொல்றான். ஈமானை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லும் போது, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்தா ஈமான் கூடி போயிடும். அப்பப்ப செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றுறோமா இல்லையா? ஏற்றலன்னா இறங்கி போயிடும். ஒன்றும் எந்த இதுவும் கான்டாக்ட் பண்ண முடியாது. நம்ம ஈமானை ஃபுல்லா வச்சுக்கிறா குர்ஆனை வைத்து சார்ஜ் போடணும். குர்ஆன் ஓத ஓத ஈமான் கூடிக்கிட்டே இருக்குங்கிறான்ல, எவ்வளவு வருங்கல. அதனால பெருமக்கள் குர்ஆனோட இருக்கிறவங்க பாருங்க, எந்த கவலையும் பட மாட்டாங்க, அவங்களுக்கு கவலையே இருக்காது. அல்லாஹ் ஒருத்தர் கவலை தந்தாலும் அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தொடர்பு எல்லாம் வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட சில வரலாறுகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உலகத்தில் மிகச்சிறந்த ஈமான்தாரி யாருன்னு கேட்டா, முஹம்மது ரசூலுல்லாஹ் வழிகாட்டி தந்த சஹாபாக்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவதான். அவங்க ஈமானுக்கு நிகர் இருக்கா? அவங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஈமான் கிடைச்சிச்சு? இவ்வளவு பெரிய தரஜா எப்படி கிடைச்சிச்சு? அவங்க ஆப்பாக்கு முன்னாடி முஸ்லீம் ஆயிட்டாங்க, ஈமான்தாரி ஆயிட்டாங்க, அப்படிதானே? அவங்க அப்பா பின்னாடி தானே ஈமான்தாரி ஆனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அப்பா. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு 2 மனைவி இருக்குது. ஒன்னு ஆயிஷா அம்மாவுடைய அம்மா உம்மு ருமா, இன்னொன்னு அஸ்மா ரலியல்லாஹுடைய அம்மா கத்தீரா. 2 மனைவி இருக்கிறாங்க. இதுல உம்மு ருமா இஸ்லாம் ஆயிட்டா, கத்தீரா இஸ்லாம் ஆனாங்க. எப்படி பாருங்க, பாப்பா முஸ்லீம் ஆகல, உம்மா முஸ்லீம் ஆயிட்டாங்க. 2 மனைவியும் ஒரு ஆள் முஸ்லீம் ஆகல, ஈமான்தார். இப்ப அபூபக்கர் என்ன செய்வாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட குடும்பத்தில் இன்னைக்கு பள்ளியாசல வந்தாலும் தொழுகிறோம், மக்காவில் அப்படிலாம் தொழ முடியல, வீட்டிலேயே தொழுதுகிறோம், வீட்டிலேயே தொழுதுகிறோம். அப்படி ஒரு சூழல் தேம்பி தேம்பி அழுவாங்க. போதும் போதும், யார் இருக்கிற வீட்டுல ஈமான் கொள்ளாத உங்க வாப்பா இருக்கிறாங்க, ஈமான் அப்படி ஓதுனால என்னாச்சு பார்த்தீங்களா? ஈமான் கொள்ளாத மனைவிக்கு ஈமான் வந்துச்சு, ஈமான் கொள்ளாத பாப்பாவுக்கு ஈமான் வந்துருச்சா இல்லையா? ஓதுறது எவ்வளவு பறக்கத்தை உண்டாக்கி இருப்பாருங்க. குர்ஆன் அதனாலதான் வீட்டுல சத்தமா குர்ஆன் ஓடுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஈமான் குறைகிற காலம், ஈமான் குறைகிற காலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஈமான் கூடுற காலமா குறைகிற காலமா? ஈமான் குறைச்சு போற காலத்துல இருக்கிறோம், ஈமான் பறிக்கப்படுகிற காலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி தராங்க, குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுங்க, வாய்க்குள்ள ஓதாது, சத்தம் போட்டு ஓதுங்க, அதுல ஒரு நன்மை இருக்கு. ஏன்னா அபூபக்கர் அப்படிதான் ஓதுவாங்க. அடுத்தவங்களுக்கு தொல்லை தர மாதிரி இல்லை. அடுத்த சில பேருடைய ஓதுறது அடுத்தவர்களை அடவைத்து விடும். அதனால முஹம்மது ரசூலுல்லாஹ் வஃபாத்தான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முஸல்லாவுல யார் நிப்பாட்ட ஆசைப்பட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தானே. அப்ப ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நாயகமே உங்க முஸல்லாவுல நிற்கிறதுக்கு என் தகப்பனாருக்கு மன வலிமை இல்லைண்டா, அவர் நிற்க முடியாது, அவரால் அழுதுருவார், அவர் உங்க முஸல்லாவுல நின்று அழுதுருவார் நாயகமே, அதனால அவர் வேண்டாம் வேற ஆளை மாத்துன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, நண்பர் அபூபக்கர் தான் தொழ வைக்க வேண்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
காரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு போயிட்டு அழுதுருவாங்க, குர்ஆனை ஓத ஆரம்பிச்சு அழுதுருவாங்க. இதுல கிடைத்த நன்மை என்னன்னா, அவர்கள் குர்ஆனோடு இருந்து கொண்டிருந்த அந்த பாக்கியத்தில் அல்லாஹ் அவர்களுடைய ஈமான் அவ்வளவு வீட்டாக்கிட்டான். உலக ஈமானுக்கு நிகராக இருக்கிறார்கள் சொல்லுவாங்களா இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமானுக்கு நிகராக எங்க ஈமான்னு நாங்க யாருமே சொல்ல மாட்டோம். சஹாபாக்கள் அவ்வளவு பெரிய ஈமான். ஒருவரை மாற்றுகின்ற ஆற்றல் குர்ஆனுக்கு தான் உண்டு. எவ்வளவு எளியா இருந்த தன்னுடைய தகப்பனாரை மாத்தினாங்க, தன் மனைவியை மாத்தினாங்க, யாரையும் மாற்றக்கூடிய ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்குதுங்க. அதுதான் ஈமானை நம்ம உள்ளத்திலே பாதுகாத்து வச்சிரும். உமர் ரலியல்லாஹு சரியான பலசாலி, ஆள் ஹைட்டா இருப்பாங்க, ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு பொதுவாகவே உமர் ரலியல்லாஹு சில குணங்களை கொடுத்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு முன்னாடியே அவங்க கெட்ட பழக்கம்லாம் அவங்களுக்கு இல்லை, மதுவை தவிர. அந்த மது அப்ப ஹராமாக்கப்படலை, மது ஹராமாக்கப்படலை. அதனால அதுக்கு தவிர வேற பொதுவாக ஆள் ஹைட் வெயிட்டா இருந்தா ரவுடிசம் பண்ணுவாங்கல்ல, இவங்கள்ட்ட கிடையாது. உமர் இல்லாட்ட ரவுடிசம் கிடையாது. அந்த காலத்துல குடும்ப சண்டை நிறைய நடக்குமா இல்லையா? ஜாதி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்போது ஹவுஸ் ஹஸ்ரஜ் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க 11 வருஷம். ரசூலுல்லாஹ் வந்தவுடனே தான் சண்டை முடிவு போச்சு. சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் சண்டை இருந்தும் கூட செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கிளையான பனு அதின்னு அவங்க கூட்டம், பனு அதி அதுக்கு சப்போர்ட்டா போயினாங்க. நினைக்கிற ரவுடிசம் பண்ணல. இது பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டுருச்சுங்க அவங்களுடைய ஆட்சி காலத்துல. சொல்ல சொல்ல பெருமையா இருக்கும். 22 லட்சம் சதுர மைல், எவ்வளவு பெரியது. அபூபக்கர் நாயக காலத்துல 5 லட்சம் சதுர மைல் இஸ்லாம் இருந்ததை 22 லட்சத்துக்கு இழுத்து போன பெருமை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு வேகமா இஸ்லாம் கொண்டு போய்க்கிறாங்க. இஸ்லாம் நாட்டை மட்டும் இஸ்லாம் மாத்தல, நீதத்தை அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போனாங்க. பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. வெற்றி கொள்ளப்பட்டோன்னே அங்க இருக்கிற ஃபாதர்கள்லாம் ஒரு சர்ச்சுக்குள்ள போய் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு, உமர் உங்க ஜனாதிபதி வந்தாதான் நாங்க சாவியை கொடுப்போம்னு சொன்னாங்க. உங்க ஜனாதிபதி வரணும் அப்படின்னு. யாரு வெற்றி பெற்றது? யாரு? அபூ உபைதத்து இப்னு ஜர்ராஹ். அபூ உபைதத்து இப்னு ஜர்ராஹ் தான் அந்த பகுதியை வெற்றி கொண்டாங்க. அவங்க கையில சாவியை கொடுக்கல ஃபாதர். எந்த சாவியை? டமாஸ்கஸ் பைத்துல் மக்தஸ் சொல்லுவாங்க, அந்த சாவியை. உங்க ஜனாதிபதி வரணும். உமர் ரலியல்லாஹு பெரிய பயணம்லாம் எங்கேயும் மேற்கொண்டதே கிடையாது. எங்கேயும் பெரிய பயணம் மேற்கொண்டது இல்லை. மதீனாவுல மூத்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. பெரிய பயணம்லாம் மேற்கொண்டது இல்லை. அப்ப இப்படி ஒரு செய்தி வந்தோடனே சரி போவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. உடனே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய படைகளை வெளிப்படுத்துறாங்க. ஜனாதிபதியில போறாங்க. சாதாரண ஜனாதிபதியா, கிலாஃபத்துல பெரும் இடத்தை பிடித்தவர்கள். கேட்டாங்களா, இதெல்லாம் என்ன அப்படி நீங்க போறீங்களா, அதனாலதான் இத்தனை ஒட்டகம் அப்படின்னா. எனக்கு ஒட்டகம்லாம் தேவையில்லை, இந்த ஊருக்கு ஒட்டகங்கள் தேவையில்லை, குதிரைகள் தேவையில்லை. சரி, நிறைய பேர் ஆளுகளை அனுப்பி வச்சாங்க. இந்த ஊருக்கு யாரும் தேவையில்லை, தனியா போக முடியாது, நீங்க கொஞ்சம் பேராச்சும் கூட்டிட்டு போகணும்டாங்க ஜனாதிபதி. எங்க? மதீனாவுல இருந்து டமாஸ்கஸ் அவ்வளவு தூரத்துக்கு. இல்ல இல்ல நீங்க ஆளுகளோட தான் போய் அப்படின்னா வற்புறுத்த என்ன, ஒரு ஒட்டம் போதும், ஒரே ஒரு ஒட்டம் நீங்க சொன்னதுக்காக. வேற ஒரே ஒரு ஆள் கூட போதும், ஒரு ஆள், ஒரு அடிமை. இந்த உமரை விட சிறந்த அடிமை யாரும் கிடையாது. நீங்க சொல்றதுக்காக ஒரு அடிமை போதும். கூட்டிக்கிட்டு சாவி வாங்குறது போறாங்க. சாவி வாங்க போகும்போது உமரில்ல சும்மா உள்ள நம்ம எவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டு வரும். சும்மா உள்ள இருக்கிற இதுலேயே நல்ல ட்ரெஸ் தான் போட்டு வரும். முதல்ல இருந்ததுலேயே நல்ல ட்ரெஸ் தெரியுமா? ஜும்மாவில் உரை நிகழ்த்துவார்கள். அவர்களுடைய ஆடைகளை 20 இடத்தில் தைக்கப்பட்டிருக்கும். ஜும்மாவுடைய உடை வெளியிருப்பார். அவர்கள் போறாங்க. ஒரு ஆடை எடுத்துக்கொண்டு 100 மைலுக்கு அப்பால் போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப மக்கா மதீனாவுல இருந்து கடந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஒட்டகம் ஒரு அடிமையோடு போய் கடந்து போகும்போது ஒரு இடத்தை பார்த்தோன்னே அழுதுறாங்க. தேம்பி தேம்பி அழுகிறாங்க. தேம்பி தேம்பி கூட இருக்கிறாங்க. ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு ஜனாதிபதி கூட கார் டிரைவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அவங்களோட போறதே பாக்கியம் தானே. இன்னைக்கு சிஎம்க்கு கார் ஓட்டுறவருக்கு அந்த டிரைவருக்கு எவ்வளவு பெருமை இருக்குது. ஆனால் யார் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? ஹர்மலி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மலக்குமார்கள் எல்லாம் யத்தகல்லமு மலாயிகத்து அலா லிசானி உமர்.
உமர் ரலியல்லாஹு நாவிலே மலக்குமார்கள் பேசுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இன்னும் சூப்பரா சொன்னாங்க, மலக்குமார்கள் மட்டுமல்ல, ரப்பே உமருடைய நாவில் பேசுகிறான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவங்க உமர் ரலியல்லாஹு. ஆனா உமர் ரலியல்லாஹு அந்த இடத்தை கடந்து போகும்போது அழுகிறாரு. தேம்பி தேம்பி கூட இருக்கிறவருக்கு பதட்டமாயிடுச்சு. ஏன் அழுகிறீங்க கேட்டப்ப சொன்னாங்க, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஈமான் கொள்வதற்கு முன்னாடி, இந்த ஈமான் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒட்டகம் வைக்கிறதுக்கு வந்தேன். ஒட்டகம் வைக்கிறதுக்கான இந்த இடத்துக்கு வருவேன். எங்க அம்மாவுடைய தங்கச்சியுடைய ஒட்டகம், சின்னம்மாவுடைய ஒட்டகங்கள் எல்லாம் நான் மேய்ப்பேன். எனக்கு அவ்வளோ மேய்க்க தெரியாது. அதை சில நேரத்தில் சாணங்கள் போடுவோம்ல, அது என் ட்ரெஸ்ஸில் பட்டுடும், என் ட்ரெஸ் மேலே பட்டுடும். என் வீட்டுக்கு போனால் என்னை திட்டுவாங்க, ஒரு ஒட்டகம் மேய்க்க தெரியாதா, அது போற சாணத்தில் தட்டி வைக்க தெரியாது, நீ என்ன இப்படி இருக்கிறாங்க. எங்க பாப்பா சின்ன வயசுல எங்க அம்மாட்ட இவன் எதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லுவான். எதுக்குமே லாய்க்கில்லை. ஒரு ஒட்டகமேக்க கூட ஒரு லாய்க்கில்லைன்னு எங்க அம்மாட்ட அடிக்கடி எங்க பாப்பா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன், இந்த ஈமானை நான் எடுத்ததுக்கு பிறகு என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உமரை எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். பலஸ்தீனிலே பைத்துல் மக்தஸை சாதி வாங்கும் அளவுக்கு என்னுடைய மார்க்கத்தை என் வழியாக அல்லாஹ் எவ்வளவு தூரம் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறானே என்று சொல்லி அவர்கள் நினைத்து நினைத்து அழுதார்கள் என்று செய்தி வருகிறது. இந்த மாதிரிடா ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கொஞ்சம் வசதி வந்தவங்க பகடையில் சில பொருள்லாம் வந்துச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்ப எல்லாருக்கும் கொடுத்தாங்க, பொங்க வச்சு கொடுத்தாங்க, இருந்தாங்க பிந்திய காலத்துல. அப்ப மனைமார்கள் போய் எங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிடுறதுக்கு தான், ஆடம்பரத்துக்கு இல்லை, கொஞ்சம் கூட கூட்டி கொடுக்கலாமே சம்பளம் தர பொருளை அப்படின்னு சொன்னாங்க. மனைமார்கள் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கல. ரசூலுல்லாஹ் உடனே பார்த்தாங்க, இப்படி கேட்குறேன், எனக்கு இவ்வளவுதான் தர முடியும், அதுக்கு மேலே தர முடியாது, எனக்கு இவ்வளவுதான் தர முடியும், அதுக்கு மேலே என்னால் தர முடியாது. ஏன்னா ரசூலுடைய மனைமார்கள், ரசூலுடைய வீட்டு பிள்ளைகள், வீட்டு பெண்கள். அவங்க எப்படி இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போல பள்ளிவாசல்ல மேல போய் பரல உட்கார்ந்துட்டாங்க. ஒரு மாசமா வீட்டுக்கு போகல, மனைமார்கள் கிட்ட போகல. என்ன ஆச்சுன்னா செய்தி ரசூலுல்லாஹ் எல்லாரையும் தலா போட்டுட்டாங்க. அந்த மாதிரி செய்தி பரப்புறதுக்கு ஒரு சில பேர் இருக்க மாதிரி செய்தி பரவிடுச்சு. ரசூலுல்லாஹ் எல்லாரையும் தலா போட்டுட்டாங்க, வீட்டுக்கு போறது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த செய்தி உமர் ரலியல்லாஹுவுக்கு கிடைக்குது. உமர் ரலியல்லாஹு கேட்டோன்னே, யார் உமர் ரலியல்லாஹு? அவங்க மகள் ஹப்ஸா அம்மா ரசூலுல்லாஹுடைய மனைவி. அப்ப தான் பிள்ளைக்கும் அந்த நேரம் வந்துருச்சு, ஒரு பதட்ட வருமா வராத கேள்விப்பட்டு வேகமா ஓடி வர்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மேல உட்கார்ந்துட்டு சொல்லிவிட்டாங்க, வாசல்ல ஒரு பணியாளர் நிறுத்தி யாரையும் உள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டாங்க, யாரையும் உள்ள விடாது. இவங்க வேகமா வந்தவங்க உள்ள போறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. வாசல்ல இருந்த அந்த சஹாபி யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டாங்க. திரும்ப இல்லை, நான் உமர் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க, உமர் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. இல்லை இல்லை ரசூலுல்லாஹ் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி கிடைக்கல. கடைசியா உமரில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதுதான் ஈமானுடைய வார்த்தை. ஈமான் என்ன செய்யுங்கிறதுக்கு இந்த வார்த்தை கொண்டு போகும். உமர் ரலியல்லாஹுடைய ஈமானின் உரத்தம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை போகும். அனுமதி கேட்டு பார்க்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு. அது உமர் ரலியல்லாஹு சஹாபா. உமர் ரலியல்லாஹு பொதுவாகவே சஹாபாக்களுடைய நிலை என்ன தெரியுமா? 10,000 சஹாபாக்கள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு கண்ணா பார்க்க மாட்டாங்க. ரசூலுக்கு நேருக்கு நேரா பார்க்கிற தைரியம் 2 சஹாபிக்கு தான் உண்டு. ஒண்ணே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, இன்னொரு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அது யாரும் நேருக்கு நேரா பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வாசல்ல இருந்து பரபர அனுமதி கேட்டு கிடைக்கலன்னு ஒரு செய்தி சொன்னாங்க. நீங்க போய் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, என் மக ஹப்ஸாவுக்கு சாதகமா வழக்காடுவதற்கு நான் வரல. ரசூலுல்லாஹ் அப்படி நினைச்சுக்கிற போறாங்க. உமர் அவங்க மகளை தான் நான் கட்டியிருக்கிறேன், அதுக்கு சப்போர்ட்டா பேச வந்திருக்கிறேன்னு நினைச்சுக்குவாங்க.
என் மகள் சார்பா வழக்காடுவதற்கு நான் வரவில்லை. உங்களுக்கு பிடிக்காத நிலையை பேசிவிட்ட என் மகனை கொலை செய்வதற்கு அனுமதி கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லு என்று சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹை இந்த அளவுக்கு நிலைக்கு ஆளாக்கின காரணத்தில் என் மகள் இருந்திருந்தால் அந்த மகளை கொலை செய்வதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி போய் அந்த வாசலில் இருந்த சஹாபி உள்ள போய் சொன்னோன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க மாதிரி கொடுக்குறாங்க. உமரில் உள்ள போறாங்க, ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்தோம் உமரில் அப்படியே ஒரு சந்தோஷம், ஒரு சொல்ல முடியாத சந்தோஷம். என்ன சொன்னா தெரியுமா? அல்ஹக்கல்லாஹு பிகி யா ரசூலல்லாஹ், நீங்கள் சிரிக்கிற இந்த சிரிப்பையும் நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த சந்தோஷத்தை அல்லாஹ் நினைப்படுத்துவானா. எப்போதும் உங்களுக்கு சிரிப்பாகவே வைப்பானா, உங்களை எப்போதும் அல்லாஹ் சந்தோஷமாகவே வைப்பானா அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எவ்வளவு பெரிய மஹப்பத் கொண்டு இருந்தாங்க. அது காரணம் என்னன்னா, கலிமா சொன்ன நொடியிலிருந்து மரணிக்கிற நொடி வரைக்கும் ஈமான் தான் கண்ணில் தெரிஞ்சிச்சு. ஈமானும் பில்லாஹ், ஈமானும் பிரசூலிஹி, ஈமானும் பிகிதாபிஹி. அல்லாஹ்வை நம்புவதும் அல்லாஹ்வின் தூதரை நம்புவதும் அல்லாஹ் அனுப்பிய வேதத்தை கொண்டு போய் சேர்ப்பது, இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு எதிராக யார் வேண்டாலும் பெருசுபடுத்த மாட்டாங்க. இதுதான் உங்க உற்சாகம். ஆனால் அவங்களுடைய பாக்கியத்தை அவர்கள் அனைத்தார்கள் பேர் வரலாறு சொல்லுவோம். இது மாதிரி எல்லாம் சொல்றான். வல்லதீன ஹாது வன்னசாரா, யூதர்களாக இருந்து பின்பு ஈமான் கொண்டார்கள், அவர்களுக்கு அந்த சிறப்பு இருக்குங்கிறான். கிறிஸ்தவர்களாக இருந்து அவர்களும் ஈமான் கொண்டு தன் நடவடிக்கைகளை சரி செய்து கொண்டால் அவர்களுக்கும் அந்த கூலி இருக்கு என்று சொல்கிறான். சாபியீன்கள் அவர்களும் நடவடிக்கையை மாற்றிக்கொண்டு ஈமான் கொண்டவர்களாக வாழ்ந்தால் அந்த கூலி இருக்கு என்று சொல்கிறான். வரலாற்றில் நீண்ட நாள் வாழ்ந்த சஹாபி யாருங்க? பல சஹாபாக்கள், ஒரு சில சஹாபாக்கள் அவங்க சொன்னாலும் அதில் ஒன்று சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா. சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இங்க உள்ளவங்க, பாரசீக நாட்டில் உள்ளவங்க, ஈரான் நாட்டில் உள்ளவங்க. ஈரான்ல பிறந்தவர்கள், அங்கே உள்ளவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நிறைய பேர் இருந்தாங்க. எகிப்தை சார்ந்த மாரியத்துல் கபித்தியா ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை பெண்ணாக இருந்தாங்க. அதே மாதிரி ரோம் நாட்டை சார்ந்த சுஹைப் ரலியல்லாஹு இருந்தாங்க. பல நாட்டுக்காரங்க ரசூலுல்லாஹ்வுடைய சபையில சஹாபாக்களா இருந்தாங்க. அதுல ஈரான் நாட்டு பாரசீக நாட்டுல உள்ளவங்க தான் சல்மான் ஃபாரிஸி. பார்த்தா நெருப்பு வணங்கு, தான் பிள்ளைய பெரிய லீடராக நினைச்சாங்க. நெருப்பு வணங்குற கூட்டத்துக்கு அவங்க அத்தா தான் தலைவர். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவரோட பேரு இஸ்லாம் தான், பேரே இஸ்லாம். அவங்க வாப்பா 40 வாப்பா பேரு இஸ்லாம்லே வரும். இஸ்லாம் பின் இஸ்லாம், இஸ்லாம் பின் இஸ்லாம், இப்படியே தான் பேர் வைப்பாங்க. அப்ப வாப்பாட்ட ஒரு தடவை வெளியே போனாங்களா சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு. ஒரு சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னு சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு பிடிச்சு போச்சு. வாப்பாட்ட வந்து சொன்னாங்க, வாப்பா நம்ம வணங்குற வணக்கத்தை விட அந்த கிறிஸ்தவர்களுடைய வணக்கம் நல்லா இருக்கு, அதை தேடி போயிடலாமா அப்படின்னு கேட்டாங்க வாப்பாட்ட வந்து. வாப்பா சொன்னாரா, இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு, பாரம்பரியமா நம்ம இதெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறோம். அடுத்த லீடராக ஒன்றை நான் ஆக்க போறேன், அடுத்த தலைவர் நம்மளுடைய சனத்துக்கு நம்மளுடைய மதத்துக்கு நீதான் லீடர். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது வாப்பா, உங்களுக்கு சரி வரல. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு உடனே என்ன செஞ்சாங்க, திரும்ப சர்ச்சுக்கு போய் உங்களுடைய தலைமை எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஷாம்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஷாம்ல இருக்குன்னோடனே என்னை கூட்டி போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி கூட்டி போறோம். இவங்க கூட்டி போட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா சக்கரையால கட்டி போட்டாரு. அதையும் தாண்டி குறித்த நேரத்தில் ஷாமுக்கு போய் சேர்ந்தாங்க. அப்ப இஸ்லாம் வரல, இஸ்லாத்துக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்ச்சி. இஸ்லாம் அப்போது அதுதான் இஸ்லாம். கிறிஸ்தவம் தான் அப்போ தீன், அதுக்கு பிறகுதான் இஸ்லாம் வந்துச்சு. அப்போ உள்ள தீன் அதுதான்.
அங்கே போனா சில ஃபாதர் நல்லா இருந்தாங்க, சில ஃபாதர் கெட்டவங்களா இருந்தாங்க. நல்லா இருந்த ஃபாதரை கையில பிடிச்சிங்க. அவர் மூத்தா போகும்போது கேட்டாங்க, நீங்க மரணிக்க போறீங்களா, நான் அடுத்து யாருடைய சீடனா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் சொன்னார், மூசில்னு ஒரு நகரம் இருக்கு, அங்கே போங்க, அங்கே ஒரு ஃபாதர் இருக்கிறார். அங்கே போனாங்க, அந்த ஃபாதரோட சேர்ந்தாங்க, அவருக்கு பரிந்துரை செஞ்சாங்க. அவரும் மூத்தாகிற நேரம் அவர்கிட்ட கேட்டாங்க, நான் அடுத்து எங்க போகணும்னு கேட்டாங்க. நீங்க மூத்தா போறீங்க, நான் அடுத்து யாரை பிடிச்சிக்கிறது, நான் எங்க போய் பணி செய்யறது, சோதனைகள் பாருங்க எப்படி எல்லாம் வரும்னு சொல்லி. உடனே அவர் சொன்னாரு, நீங்க உமூதியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்க போகணும். அப்புறம் அங்க உள்ள ஃபாதர் இறந்தோடனே நான் எங்க போகணும்னு கேட்டோடனே, நீங்க நசீபி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க உள்ள ஃபாதர் போகணும். ஏன் கடைசியா அவர் மூத்தா போய் சொன்னாராம், எனக்கு அப்புறம் யாரும் நல்லவங்க வர மாட்டாங்க, இனி வர்றவங்க ஒரு கடைசி நபி வரப்போற காலம் வந்துருச்சு. அந்த நபி வந்து எஸ்ரிப்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு தான் வருவாங்க. அங்கே போயிட்டு அங்கே போறதுக்கு சில பொருள்களையும் மாடுகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வர நேரத்தில் அங்கே போற பயண கூட்டத்தோடு சேர்ந்து பயிலாக முடிவு பண்ணும் போது எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு அவங்கள போய் மதீனாவோட அடிமையா இருந்துட்டாங்க. அந்த கூட்டம் சல்மான் பாரிசா ஒரு தலைவருடைய பையன் அடிமையா கொண்டு போய் அடிமை சந்தையில வித்துட்டாங்க. அதை ஒருத்தர் வாங்கி வச்சிருந்தாரு. அவங்க ரசூலுடைய வருகைக்காக அடிமையாக வேலை பார்த்தாங்க. ரசூல்லா வந்துட்டாங்க, செய்தி குபாவுக்கு வந்துட்டாங்க. செய்தி கேட்டோன்னே உடனே ரசூலுல்லாவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அந்த ஃபாதர்கிட்ட கேட்டு வந்திருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, அந்த நபியை பார்த்தோன்னு நீங்க செக் பண்ணுங்க, அவர் அன்பளிப்புகளை எடுத்துக்கொள்வார், சதக்காக்களை எடுத்துக்கொள்ள மாட்டார். அவருடைய 2 தோல் புஜத்துக்கு பின்னால் நுபுவத்துடைய முத்திரை இருக்கும், இதை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக உடனே ஓடி வர்றாங்க. மரத்தில் நின்றவங்க இன்னைக்கும் நம்ம மதீனாவில் போனா ஈமான் அவர்கள் உரிமையிடப்பட்ட தோட்டம் இருக்குது இல்லையா, புறாக்கெல்லாம் படம் கூட்டி படம் காட்டுறாங்க. யாரு? சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு இந்த இடத்தில் மரத்திலிருந்து குதித்து விடுதலை செய்யப்பட்டாலும் அந்த தோட்டம். அப்ப உடனே ரசூலுல்லாஹ் போய் அன்பளிப்பு கொடுத்து, சார்பா உங்களுக்கு அன்பளிப்பு பண்ண அதை சாப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். 2வது நாள் போய் சதகா சொல்லி கொடுத்தாங்க, சாப்பிடல ரசூலுல்லாஹ். ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இதுதான் கடைசி நபின்னு. ஆனா நுபுவத்துடைய முத்திரையை பார்க்கறாங்க. அது எப்படி பார்க்கறது தெரியல, எப்படி பார்க்கறது துடிக்கிறாங்க. ஈமானை தேடி அடைந்தவர்களில் ஆச்சரியமான மனிதர் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு. ஆச்சரியமான மனிதர். எந்த அளவுக்கு ஆச்சரியம்டா, மலக்குல் மௌத்துட்டையும் உத்தரவு போடுவாங்க. சொன்ன ஆச்சரியமா இருக்குல்ல. ஒருத்தர் சக்கராத் காலத்துல ஒரு அன்சர் ஒரு சஹாபி இருந்தாங்கன்னா, அப்போ ஒரு வேதனையில் துடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. வேதனையில் இருக்கிற மாதிரி உடனே சொன்னாங்களாம், யா ஐயுல் மலக்குல் மௌத், யா ஐயுல் மலக்குல் மௌத் கூப்பிட்டாங்க. மலக்குல் மௌத்தை யிர்ஃபிக் பி, இவருக்கு லேசா உயிர் எடுக்கு, இவருக்கு லேசா உயிர் எடுக்கு. மலக்குல் மௌத்துன்னு லேசா தான் இவருக்கு உயிர் எடுக்கணும். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு லேசா உயிர் எடுக்கிறது. மலக்குல் மௌத் வந்தவங்க சொன்னாங்கன்னா, யாருக்கு உயிர் எடுக்க போறாங்களோ அவர்கிட்ட சொன்னாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற சல்மான்கிட்ட சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு, நான் பொதுவாகவே மோமின்களுக்கு லேசாதான் உயிர் எடுப்பேன்னு சொல்லுங்க. மலக்குல் மௌத் 4 வகையா இருப்பாங்க. 4 வகையா. காஃபிர்களுக்கு வரும்போது நெருப்பு மாதிரி வருவாங்க. நெருப்பு மாதிரி வந்து அந்த தோற்றத்தில் வருவாங்க. நெருப்பு மாதிரி. இன்னைக்கு நெருப்புனாவே அலர்ஜி ஆகுது இல்லை. அமெரிக்காவில் நிறைய போகும்போது பயமா இருக்குல்ல. நெருப்புனாவே எப்படி இருக்கு, அல்லாஹ் அக்பர். அது தனியாகவே செய்தி பேசணும். அப்ப நெருப்பு மாதிரி வருவாங்க காஃபிர்கள். இதே முனாஃபிக்கீங்களா இருந்தா நயவஞ்சகம் வஞ்சகம் வச்சுக்கிறாங்கல்ல, வஞ்சகர்களா இருந்தா அவங்கள்ட்ட வந்து இருள் மாதிரி வருவாங்க. இருள் மாதிரி இருட்டா இருக்கும். இன்னைக்கு இருட்டை கண்டா பயப்படுறோம். பார்த்தீங்கன்னா இருளா இருக்கும் அவங்களுடைய தோற்றம். இதே மோமின்களாக இருந்தால் ரஹ்மத்தா வருவாங்க. மலக்குல் மௌத் ரஹ்மத்தா வருவாங்க. ரஹ்மத்தா வர்றதுல எப்படி, இன்னைக்கு நம்மெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கும், பெரிய ஆப்ரேஷனா இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்களே, ஒண்ணுமே இல்லை, இது சும்மா சின்ன கிழிச்சு வேலை பண்ணிக்கிறது லேசா சொல்லுவாங்க. பெரிய பிரச்சனையா இருக்கும், ஒண்ணு இல்லைங்க 5 நிமிஷம் வேலை.
இதெல்லாம் ரொம்ப லேசான ஒரு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய விஷயத்தை கூட லேசா காட்டுறாரு. சின்ன பேர் சின்ன விஷயத்தையும் பெருசா காட்டுவாங்க. அளவுதான் இதில் வந்தவர் நிறைய பேர் மொத்தா போயிட்டாங்க வேண்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ரஹ்மத்தா அவருக்கு ஆறுதலா சொல்லி மீன் எடுப்பாங்க. பூமிகள்ல அபிமானிகள்ல போகும்போது பிரகாசமா போவாங்க, ஒளி மாதிரி போவாங்க. பிரகாசத்தினுடைய முகத்தை நபிமார்கள் எடுத்து போவார். அப்படி 4 விதமா மலக்குமார்கள் வந்து உயிரெடுக்கிற விதத்தில் மலக்குள் மௌத்து காட்சி அளிப்பார் என்று கிதாபுகள்ல பார்க்கலாம். அப்ப சல்மான் பாரிஸ் மலக்குள் மௌத்துக்கே உத்தரவு போட்டாங்க. அவ்வளவு பெரிய ஆளு. இது எப்படி கிடைச்சிச்சு? ஈமான்ல, ரசூலுடைய மஹப்பத்துல. இவர் ரசூலுல்லாஹ்வுடைய முத்திரையை பார்க்கணும். எப்படி பார்க்கறது? ரசூலுல்லா நம்ம மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, கீழே ஒரு ஆடை மேல ஒரு துண்டு. நம்ம எஹராம்ல போடுறோம்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் ஆரம்பத்தில் போடுறது. அப்ப ரசூலுல்லா நடந்து வரும்போது பின்னாடியே போவாங்க. ரசூலுல்லா இப்படி திரும்பினா இப்படி திரும்பிக்கிறது, இப்படி திரும்பினா இப்படி திரும்பிக்கிறது, அப்ப பின்னாடியே போறது. என்ன இவர் பின்னாடியே வராது? இவர் யாருக்கெல்லாம் ரசூலுல்லா பார்த்தாங்க, இவங்க தான் தேடுறாங்க. உண்மையை தேடி வந்திருக்கிறார்கள். விடிகளை தேடி போற மாதிரி ரசூலை தேடி நிற்கிறாங்க. அப்ப ரசூலுல்லா திரும்பி பார்த்தோன்னே ஒன்றும் தெரியாத மாதிரி வானத்தை பார்த்து இப்படி நின்றது. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சு போச்சு, இதை முத்தரையெல்லாம் பார்க்க வந்துடுறான். திறந்து அந்த பார்த்துக்க சல்மான் அப்படின்னு சொன்னான். பார்த்துக்க சல்மான் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஓடி வந்து அதை பார்த்து அவனை கட்டி முத்து கொண்டு, இன்னும் முஸ்லீமாக இல்லை, ஓடி வந்து முத்தரையை பார்த்தோம். பார்த்து அப்படியே முத்தம் போட்டாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்மான் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த வாயால் என் முத்தரையை முகத்தை வைத்து நீங்கள் முத்தமிட்டீர்களோ அந்த வாயை நரம் தொடாதே என்றார். வார்த்தை கேட்டோன்னு நடிக்கு போன சல்மான் பாரிஸ் அங்கேயே ஷஹாதத்தை சொல்லி ஈமான் கொள்கிறார். அங்கேயே ஷஹாதத் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு. ஆனா இஸ்லாம் ஆயிட்டாங்களே தவிர நெருப்பு வழங்கியா இருந்து கிறிஸ்தவராகி பல ஃபாதர்கள்ட்ட டிராவல் பண்ணி மதீனாவில் அடிமையாக கிடந்து இஸ்லாம் ஆயிட்டார். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நெருங்க முடியல. ஏன்னா அடிமையாக கிடந்தார், அடிமையா இருந்தார். மக்காவில் இருக்கிற மாதிரி அடிமையெல்லாம் இல்லை. மக்காவில் கொடுமைப்படுத்துவாங்க அடிமையை. மதீனாவில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மக்காவில் அந்த போர் செய்ய வேணான்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தான். மதீனாவில் நல்ல அனுமதியை கொடுத்துட்டான். அதனால பயந்தாங்க. யாரு? முஷ்ரிக் தலைவர். அதனால கொடுமைப்படுத்த மாட்டாங்க, ஆனா விடுதலையை தர மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பதில் போல போக முடியலையே, பதில் உட்கார்ந்துலாம் இருக்குது. கந்தக்கு நெருக்கத்துல தான் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. அது வரைக்கும் அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, நாயகமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இவர்கிட்ட அடிமையா இருக்கிறது அப்படின்னு சொன்னப்ப, விடுதலை ஆகிறதுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சல்மான் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, எஜமான்ட்ட என்னை விடுதலை ஆகிறதுக்கு என்ன வேணும்? யாருமே கேட்காத மாதிரி வித்தியாசமா கேட்டாரு அந்த எஜமான். அவங்க எஜமானா வச்சிருந்தவரு, ஒண்ணு நான் விடுதலை செய்யலண்டா எனக்கு இதெல்லாம் தரணும்னு வித்தியாசமா கேட்டாரு. என்னன்னா 300 பேரிச்சம்பரம். யாரும் கேட்க மாட்டாங்க. 300 பேரிச்சம்பரம் அத நீனே எடுத்து வந்து எனக்கு நன்றி கொடுக்கணும். பேரிச்சம்பரம் ஒரு தோப்பை செட் பண்ணணுங்கிறார். ஒரு நகரத்தை செட் பண்ற மாதிரி தோப்பை செட் பண்ணணும். அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு 400 கிராம் வச்சுக்கிறீங்களா, அந்த அளவுக்கு தங்கம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு தங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ரசூலுல்லாஹ் வந்து சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஹாபாக்கள்ட்ட உங்கள் தோழர் ஒருவர் கஷ்டப்படுகிறார், உங்களிடத்தில் இருக்கிற மரக்கன்றுகளை கொண்டு வாருங்கள் சொன்னோடனே படபடபடன்னு சஹாபாக்கள் கொண்டு வந்தாங்க. 300 சேர்ந்து பாருங்க. ஒரு சஹாபிக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எவ்வளவு உதவிகள் எப்படி வருது பாருங்க. நம்மலாம் ஒரு 50 கொடுத்து இதை வச்சு சமாளிச்சுன்னு சொல்லுவது தெரியுங்களா? ஒருத்தர் 1000 ரூபாய் தேவைன்னா தனிநபரை சொல்லல, மொத்தமே நம்ம சேர்ந்தா கூட அவர் தேவையை நம்ம பூர்த்தி செய்ய மாட்டோம், செய்யவும் முடியாது. ஆனா சஹாபாக்கள் முழுசா தேவையை பூர்த்தி செஞ்சாங்க. அப்புறம் அந்த மரத்தை கொண்டு போய் நட்ட சஹாபாக்கள் அவருக்கு உதவியாக இருந்தார்.
அதுக்கப்புறம் அந்த ரசூல்லா ஒரு தடவை தங்கம் கிடைச்சப்ப கொடுத்து அவரை விடுதலையில் கொண்டு வந்தார் முகமது சுசரதாரிஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஈமானிப்பு எவ்வளோ உயர்ந்துருச்சு, எவ்வளோ உயர்ந்தது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்கில் குழி தோண்டினாங்க பார்த்தீங்களா? கந்தக்கு போதா குழி தோண்டி செய்ததுதான். அதுக்கு காரணமானவங்களே இவங்க தான். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு எங்க ஊர்ல இப்படிதாங்க பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோட ரசூலா பாராட்டினாங்க. அஷ்த பில் கைர், நல்ல ஆலோசனை தந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த குழி தோண்டி போர் செய்யற மெத்தட் வந்து ஈரான்ல இருக்குது, அதை நீங்க கடைபிடிங்க. 10,000 பேருக்கு மேல வந்து நிக்கிறாங்க, ஊருக்கிட்ட நெருங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள பாஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட ஊருடைய ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. இப்ப என்ன செய்யுது? இந்த வழி குதிரையோடு பாஞ்சா கூட பள்ளத்துல உழுதுருவாங்க, அவையில உழுதுருவாங்க. அந்த மாதிரி குழி தோன்ற மெத்தட சல்மான் ஃபாரிஸி சொன்னாங்க. அப்படி தோன்ற போது ரசூலுல்லாஹ் எல்லாரையும் பாராட்டி ஒன்று சொன்னாங்க, அல்லாஹ் இந்த முஹாஜிர்களை அன்சாரிகளை மன்னித்து விடுவாயாக என்று சொன்னாங்க. துவா செஞ்சோன்னு சல்மான் ஃபாரிஸி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன் வருத்தப்படுறீங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நான் முஹாஜிர் இல்லை, நான் அன்சாரி இல்லை, உங்க வாயால உங்க மன்னிப்பு இந்த சல்மானுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் முஹாஜிரும் இல்லையே, நான் அன்சாரியும் இல்லையே, இந்த சல்மானுக்கு உங்க வாயால் இந்த மகஃபிரத்தினுடைய வார்த்தை இல்லையான்னு கேட்டப்ப உடனே முஹாஜிர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு, யாரு சொன்னது? சல்மான் மின்னா, சல்மான் எங்க கூட்டத்தை சார்ந்தவர். நாங்க மக்காவுல இருந்து வந்தோம், நாங்களாச்சும் இஸ்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்தோம். நீங்க இஸ்லாத்துக்கு முன்னாடியில இருந்து நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறீங்க. அப்பதானே எங்க இருந்து? ஈரான்ல இருந்து, அங்கே அஸ்பஹானி, ஈரானுடைய பகுதி அஸ்பஹானில இருந்து பயணம் செஞ்சு ஷாமுக்கு வந்து, அப்புறம் மூசிலுக்கு போய், அப்புறம் சாயிபுக்கு போய், அப்புறம் அம்பூதியா போய் இங்க வந்துருக்கீங்க. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நீங்க முஹாஜிர் தான். எங்கள்ல ஒரு ஆள் நீங்க அப்படி முஹாஜிர்னு சொன்னாங்களா? அன்சாரிகள் பார்த்தாங்க, இல்ல இல்ல, அவர் எங்களை சார்ந்தவர், அவர் எங்களை சார்ந்தவர். ஏன்? நீங்கெல்லாம் இங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு. மக்காவுல நீங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் இங்க வந்துட்டாரு. அவர் எங்க ஊருக்கார, எங்க குடும்பத்துக்காரங்க அப்படி அவங்க கொண்டாடுறாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டையும் பார்த்து சொன்னாங்கன்னா, அவர் முஹாஜிரும் இல்ல, அன்சாரியும் இல்ல, யார் தெரியுமா? சல்மான் பின் அஹ்லி பைத்தி, சல்மான் என் குடும்பத்தை சார்ந்தவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அஹ்லி பைத்துக்கு எவ்வளவு சிறப்பு தெரியுங்களா? உலகத்தில் தலை சிறந்த குடும்பத்தினர்கள் அவர்கள். அந்த குடும்பத்து பிள்ளைன்னு சொன்னாங்க சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளிவாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு மஹப்பத்து கொள்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் கொண்டிருந்த அந்த ஈமான். நெருப்பு வணங்கி குடும்பத்திலிருந்து பிறந்து ஒரு சத்திய மார்க்கத்தை தேடி வந்து தன் அமலை சரி செஞ்சதுனால எவ்வளவு பாக்கியம் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? எவ்வளவு நன்மை கிடைச்சது பார்த்தீங்களா? அவங்களுக்கு பல பொறுப்பு கொடுத்தாங்க, பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க. உமர் இல்ல, வருகட்டாயமா பொறுப்பு மதாயின்ல கொண்டு போய் கவர்னரா போட்டாங்க. மதாயின்ல சல்மான் ஃபாரிஸி இல்ல, உமர் இல்ல. அவங்க அங்க போய் நின்றுக்கிட்டு மார்க்கெட்ல சும்மா மேல ஒரு கை கீழே ஒரு மேல ஒரு துண்டு கீழே ஒரு கை கட்டிட்டு நிற்பாங்க. யாரு? ஜனாதிபதி, கவர்னர், ஆளுநர். ஒரு தடவை வெளியூர்ல இருந்து ஒரு பயணம் கொண்டு வந்துச்சு, லக்கேஜ் தூக்க ஆள் இல்லை. ஹலோ அப்படி கூப்பிடுமா இல்லையா? யாரோ சொல்லு, யார் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா? அவர்களே தெரியாது, இவருக்கு ஆளுநர்னு தெரியாது, கூப்பிட்டுட்டாங்க. இவங்களும் ஒன்றும் சொல்லலை. எனக்கு மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு கட்டிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? பார்க்க அப்படிதான் தெரியும். இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் லக்கேஜ் தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டாங்களா? அவங்க தூக்கி தலையில வச்சாச்சு. ரோட்ல நடந்து வர யாருக்கு? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு ஆளுநருங்க. மதாயினை ஆளுகின்ற ஆளுநர் கடத்தெருவிலே லக்கேஜோடு கொண்டு வரும்போது நான் குடிஞ்சு சலாம் சொல்றாங்களாம். ஏதோ ஆளுநர் அவங்க பொருளை எதிரே கொண்டு போறான்னு பார்த்தா பின்னாடி ஒரு கூட்டமே வருது. அப்புறம் தான் இருந்துச்சு, அடுத்தவங்களுடைய லக்கேஜை தூக்கிட்டு போறான்னு சொன்னோன்னே கதறி போய் 2 பேர் வந்து, நாங்க தூக்கிட்டு வரோம், நீங்க விடுங்க அப்படின்னு தூக்க விட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஆச்சு, இவர் ஒரு வேலைக்காரரு, இவருக்கு ஒருத்தர் வேலைக்காரர் ஓடி வராங்கல்ல, இவர் என்ன உள்ள வருது அப்படின்னு. இப்ப கடைசியா தான் தெரிஞ்சிச்சா இவங்க ஒரு ஆளுநர்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு மன்னிப்பு வேண்டாம். இந்த மாதிரி வாழ்க்கை, இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனா அவர்கள் ஈமானை கண்டுபிடித்து
ஈமானுக்காக தான் காத்திருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கண்டுபிடித்து முஹம்மது ரசூலுக்காக காத்திருந்து இந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டார். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும்போது வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எதை பற்றியும் பயமும் இல்லை. இப்போ சொல்லுவோம் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு மௌத்தா போகும்போது கொஞ்சம் கவலையாக இருந்தாங்களாம், அழுத மாதிரி கவலையாக இருந்தாங்களாம். அப்போ சில சஹாபாக்கள் அவங்க அப்போ இருந்த சஹாபாக்கள் அவங்கள போய் பார்க்க போனப்ப ஏன் நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ற ரசூலுல்லாஹ் ஒரு வசியம் செஞ்சாங்க, அதை நான் காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படின்னா அதுக்காக தான் நினைச்ச அழுகிறாரு. ஒருத்தர் நினைச்சாரு வசியம் செஞ்சதை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அழுகிறாங்க. என்ன அப்படி ரசூலுல்லாஹ் வசியம் செஞ்சாங்க? சல்மானே நீ மௌத்தாகின்ற போதே ஒரு வீட்டில் எதுவும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நீ அல்லாஹ்வை போய் சந்தி என்று சொன்னார்கள். இதை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனா நான் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்துக்கிட்டேன், அப்போ அதுக்குத்தான் எனக்கு ஆளுநர் பதவி வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னேன். அபூபக்கர் எல்லா காலத்துல நான் ஓடி ஓடி மறைந்தேன், ஓடி ஓடி மறைந்தேன். நான் எனக்கு பதவியை கொடுத்து எவ்வளவு சொத்துக்கு ஆளாகிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டேன். எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுங்களா? அன்பு நிறைந்தவர்களே, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்துச்சு. ரசூலுடைய வசியத்தை நான் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு, அது காரணம் இந்த பொறுப்பை நான் எடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டாங்க. சஹாபாக்கள் அவங்கள தேர்த்தினாங்க. அவங்க மூத்துக்கு பிறகு அவங்க வீட்டை அலசி பார்த்தா 20 திரும்ப இருந்துச்சு, வெறும் 20 திரும்ப. இந்த 20 திரும்ப சேர்ந்ததுக்காக இவ்வளவு வருத்தம். வெள்ளி காசுங்க 20 திரும்ப. அன்னைக்கெல்லாம் காசு வெள்ளி தானே காசாவே இருந்துச்சு. இன்னைக்கு டம்மியா பேப்பர் ஆக்கி தங்கம் தனியா பிரிஞ்சு போச்சு, வெள்ளி தனியா பிரிஞ்சு போச்சு, கரன்சி மாடல் வந்துச்சு. நம்ம ஒன்றும் இல்லாத கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு தங்கத்தை தான் கையில் வச்சிருப்பாங்க, காசா இருக்கும், தீனா இருப்பாங்க, வெள்ளியே தான் கையில் வச்சிருப்பாங்க. அதை திருகம்னு சொல்லுவாங்க, காசு வடிவத்தில் இருக்கும். காசு வந்து தங்க வெள்ளி மதிப்புல இருந்துச்சு. 20 வெள்ளி காசை வச்சிருந்ததை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. அவ அத்தா என்ன சொன்னாரு? அவ அத்தா என்ன சொன்னாங்க? உடனே இந்த நெருப்பு உலகி கூட்டத்துக்கு அடுத்த தலைவனாக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் இவங்களை எப்படி ஆக்கிட்டாங்க தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுவோம், சொர்க்கம் ஒரு 3 பேரை பார்த்து ஆசைப்படுதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுவோம். இன்னல் ஜன்னத லதஷ்தாக், சொர்க்கம் இருக்குதே ஒரு 3 பேரை பார்த்து ஆசைப்படுது. யாரால தெரியுமா? அலா அலியின் வ அம்மாரின் வ சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அலி ரலியல்லாஹு பார்த்து சொர்க்கம் விரும்புகிறது, அம்மார் ரலியல்லாஹு பார்த்து சொர்க்கம் விரும்புகிறது, சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா சொர்க்கம் தேடிக்கொண்டிருக்கிறது. சொர்க்கம் அவரை விரும்புகிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் அளவுக்கு சொர்க்கத்தால் விரும்பப்பட்டவராக உயர்த்தி வைத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். காரணம், ஈமானை தேடி அந்த ஈமானுக்கு பிறகு மறுமை அல்லாஹ்வை நம்பி தன் நடவடிக்கையை மாற்றினார்கள். ரசூலுடைய மஹப்பத்தில் அவர்கள் ஒரு உயர்ந்தார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், யூதர்களாக இருந்தவர்களும் சரி, அவர்கள் உண்மையை தேடி தீனை தேடி அவர்கள் இந்த ஈமானின் பக்கம் வந்து அல்லாஹ்வை நம்பிட்டாங்கடா, ரசூலுல்லாஹ்வை நம்பிட்டாங்கடா, வேதத்தை நம்பிட்டாங்கடா, மறுமையை நம்பிட்டாங்கடா, அவங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் மகத்தான கூலி இருக்கு சொல்றாங்க. இந்த உலகத்தில் அவர்களுக்கு எந்த கவலையும் வரல, எந்த கவலையும் இல்லை. எதை பார்த்தவர்கள் துன்பப்படவும் மாட்டார்கள். நம்மெல்லாம் பயப்படுறது அதிகமா இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல யாரு கேட்கிறார்? வீட்டுல சொன்னா பிள்ளைங்க கூட சொல்லி எடுபட மாட்டாங்க, பிள்ளைங்கள கூட இப்படி சொல்லி எடுபட மாட்டாங்க. வெளியில பெரியாருதான், வெளியில பெரியாருதான்.
நிறைய டிகிரி பண்ணிருக்கிறோம், இல்ல நல்ல அந்தஸ்தில் இருக்கிறோம், வீட்டுல புள்ளட்ட சொல்லி எடுபட மாட்டேங்குது, மனைவிட்ட சொல்லி எடுபட மாட்டேங்குது, பொண்டாட்டிட்ட சொல்லி எடுபட மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. ஆனால் உமர் கூட சத்தாவுடைய சொல்ல அல்லாட்டே எடுபடிச்சாரு. உமரையில்லா பேசுவார்கள், நல்ல ஆயத்தை இருக்கிறார். குரான் 6666 ஆயத்து இருக்குன்னா உமரில்லாவுக்கு தோதுவா 30 ஆயத்து இருக்குது. எப்படி வந்துச்சு யோசிச்சு. ஈமானுடைய பலத்தால் அவர்கள் எதைவார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பேச்சு ஈடுபட்டு ஜன்னத்தி அவர்களை விரும்பி இருக்கு. இந்த உலகத்தை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. உலகத்தை நினைச்சு அவங்க எந்த இடத்திலையும் கவலைப்பட்டதில்லை. ஒரு தடவை வரலாற்று செய்தியில் சொல்றாங்க, சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஷைபான் ஒரு ராணி ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் இவங்க பிந்தைய காலத்தில் வந்தவங்க, சஹாபாக்கள் எல்லாம் பிந்தைய காலத்தில் வந்தவங்க. ரலியல்லாஹு சஹாபி நினைச்சிடக்கூடாது. அப்ப இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க, நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சுஃபியான் ஸௌரியில பெரிய மார்க்க சட்ட வல்லுனர். ஷைபான் ராணி ரலியல்லாஹு அவர் பெரிய சூஃபி, பெரிய சூஃபிகள்ல ஒருத்தர். 2 பேரும் அப்படியே நடந்து போறாங்க. நடந்து காட்டு வழியா போகும்போது ஒரு சிங்கம் வந்துருச்சு. ஒரு சிங்கம். உடனே சுஃபியான் ஸௌரிக்கு பயமாயிடுச்சு. அவங்களும் பெரும் ஆலிம் தான். சுஃபியான் ஸௌரி வரலாறு எடுத்து பாருங்க, எவ்வளவு சூப்பரான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு சிங்கத்தை பார்த்தா ஒரு பயம் வந்துருச்சு. ஷைபான் ராயிட்ட சொன்னாங்களாம், சிங்கம் வந்துருக்கு, என்ன பண்றது அப்படின்னு. எதுக்கு இதுக்கு பயப்படுறீங்கடா, இதுக்கு பயப்படுறீங்க, அது அல்லாஹ்வுடைய படைப்பு, நாமும் அல்லாஹ்வுடைய படைப்பு. ஆனா படைப்பு ரீதியா பார்த்தா அதை விட நம்ம தான் சிறந்தோம், அப்படிதானே? அல்லாஹ் படைப்புகளில் மிக சிறந்த படைப்பா மனுஷனை தான் சொல்றான். அதை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷைபான் ராணி ரலியல்லாஹு தஆலா நேர சிங்கம் வருது பார்த்தீங்கன்னா அதை நோக்கி இவங்க போனாங்க. கிதாபுகள் இருக்குதுங்க, இதெல்லாம் நம்ப முடியுமான்னு கிளாஸில் வெளியில் போயிடக்கூடாது. கிதாபுகள் இருக்கு, நீங்க கேட்டீங்கன்னா அந்த கிதாபு செய்தி நான் தருவேன். அப்ப கிட்ட போய் சிங்கத்தில் அவன் கொண்டு வந்து லக்கேஜ் இருந்துச்சான், அதை சிங்கத்து மேல வச்சு, இதெல்லாம் சில வரலாறு சஹாபாக்களுடைய காலத்திலேயே இருக்குது சில செய்திகள். கேட்டீங்கன்னா அது நேரம் இல்லை. அப்ப சிங்கத்தினுடைய காதை பிடிச்சி அப்படியே அதை கூட்டிக்கிட்டே போனாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க ஏறி அவங்க காடை முடிகிற நேரத்தில் சிங்கத்தை அதுக்குள்ள விட்டுட்டு லக்கேஜை தூக்கிட்டு போயிட்டாங்க. சிங்கத்தை கழுதையா மாத்திட்டாங்க. லக்கேஜ் அதுதான் தூக்கும், கழுதையா மாத்தி விட்டாங்க. காட்டுக்குள்ள லக்கேஜை தூக்க வச்சு பின்னாடி வர வச்சுட்டாங்க. எப்படிங்க அப்படின்னு கேட்டப்ப ஒண்ணு இல்லை, நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டா, பயந்துட்டா எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு பயப்பட வச்சிருவான். இதை நடத்துறவன் அல்லாஹ், நடத்துறவன் அல்லாஹ். அவனால் இதை முடியுமா? முடியாது. அல்லாஹ் இதை நடத்தி இருக்கிறான் என்று ஷைபான் ராணி ரலியல்லாஹு தஆலா சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக அழகான செய்தி ஒன்று போடுவாங்க. என்ன அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி ஈமான் கொண்டவர்களுக்கு தஹவுஃபுன் அலைஹிம், பயமே கிடையாது, பயமே இல்லை. வலஹும் யஹ்ஸனூன், துன்பப்படவும் மாட்டார், எதை நினைச்சு துன்பப்படவும் மாட்டார் என்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற போது இந்த உலகத்தில் இன்னைக்கு கவலை தான் பிரச்சனையா இருக்கு, பயம்தான் பிரச்சனையா இருக்கு. அதிலிருந்து தப்பிக்க நம்மளுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும். ஈமானை பலப்படுத்துவதற்கு ஒரே வழி, நாம் குர்ஆனை அதிகமாக ஓதுவது. குர்ஆனை அதிகமாக ஓத ஈமான் நம்மள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும், பாதுகாக்கப்படும். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காலம் ரொம்ப ஆபத்தானது, ஈமான் பறிக்கப்படுகின்ற காலம். அதான் திரும்ப திரும்ப சொல்றோம். இதுல நம்ம குர்ஆனை விட்டுட்டு போகவே முடியாது. குர்ஆனுடைய வல்லமை ஒரு செய்தியோடு நான் நிறைவுக்கு வந்துடுறேன். இது புகாரிலே இந்த செய்தி வருது. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் பக்ரா சூரா ஓதிக்கிட்டு இருந்தேன். ஓதிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பேச்சம்பளை காய போடும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல என் குதிரை ஒன்று கட்டி போடப்பட்டு இருந்துச்சு. நான் ஓத குதிரை துள்ளி குதிக்க ஆரம்பிச்சு. என் மகன் யஹ்யா பக்கத்துல படுத்து இருந்தாரு. இது துள்ளி குடிக்க பத்தி எனக்கு பயமாயிடுச்சு. ஓதுறதை நிறுத்திட்டேன். திரும்ப ஓதுனா திரும்ப துள்ளி குதிக்குது குதிரை. இப்படி
இப்படி திரும்ப திரும்ப நடந்தப்ப சுபூஹ்ல ரசூலுல்லாஹ் வந்து சொன்னப்ப முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ஒரு ஒண்ணு இல்ல, வானத்திலிருந்து வந்த ஒளின்னு சொன்னீங்கல்ல, அது ஒளி அல்ல, ஒரு மலக்கு என்று சொன்னார். அந்த மலக்கு அந்த வடிவத்தில் வந்ததை பார்த்து முதலில் துள்ளி குதித்திருக்கிறது. நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருந்தால் நாஸ் காலையில் மக்களே பார்த்திருப்பார்கள் அந்த காட்சியை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நீங்கள் நிறுத்தியதுனால் அதை மக்கள் பார்க்க முடியாமல் போயிருச்சு என்று சொன்னார். குர்ஆனுக்கு இவ்வளவு சிறப்பு பாருங்கள். இந்த ஈமானை பாதுகாப்பதற்கு ஒரு வழி, குர்ஆனை ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது எடுத்து வச்சு ஓதுகிறோம். இதுதான் நம்மளுடைய ஈமானை சாட்சி மாதிரி பாதுகாத்து வைத்திருக்கும். அல்லாஹ் தஆலா பறிக்கப்படுகின்ற இந்த காலத்தில் நம்மளுடைய ஈமானையும் நம்மளுடைய அனைத்து விதமான அமல்களையும் சொத்துக்களையும் நம்மளுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் எப்போதும் பாதுகாப்பை இம்மையும் மறுமையிலும் வழங்கிடுவானாக. நம்மளுடைய அனைத்து அமல்களை எல்லாம் கபல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.